ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஒரு அந்த காலத்தில் இருந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழின்னு சொல்கிறத விட ஒரு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பழமொழின்னு சொல்ல முடியாது, அது நானே கேட்டிருக்கேன். நம்பினால் நடராஜா, நம்பாட்டி ஏமராஜா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நானே கேட்டிருக்கேன். நம்பணும்னு சொன்னால் நடராஜா சிவன்கிட்ட போகலாம். நம்பலை அப்படின்னு சொன்னால் ஏமன் வந்துட்டு அவர் அழைப்புக்கு தான் நீங்கள் அவர் தான் வந்து உங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு. இந்த சக்தி, யோக சக்தி என்பது வந்து அப்படி. நீங்கள் எந்த அளவிற்கு உங்கள் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். உயர்ந்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்லும். நீங்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ முடியும். ஆனால் இந்த யோக சக்திக்கு எதையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. யோக சக்திக்கு எதையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி மிக மிக ஒரு அபாரமான ஒரு சக்தி இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து நல்ல விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு நினைவில் கொள்ள வேண்டும். நல்ல வழியில் போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆளோட கருத்தை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அது உங்கள் மனதில் அதையும் இருக்கும். யோக சக்திக்கு அந்த பவர் இருக்குது. இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதன் விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஏற்கனவே அது நல்ல விளைவாக இருந்தால் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். விளைவுகள் அதோட நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் வந்துட்டு பாதிப்பான விஷயம், பலகீனமான விஷயமா இருந்தால் உங்களை மிக மிக பலவீனமான நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மிக 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 விழிப்புடன் இருப்பது அவசியம். எப்பொழுதுமே மனதிற்கு நல்ல நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல விஷயங்களை பற்றி தான் நாம் சிந்திக்க வேண்டும், கற்பனை செய்ய வேண்டும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.